தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே ஜூலை மாதத்தின் 19 நாட்களை முடித்து 20வது நாளை 3வது ஆராதனையை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய பெரிய கிருபையையும் பெரிய தயவையும் நம்மேல் விளங்க பண்ணி நமக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நாம் கர்த்தரை நன்றியுள்ளவர்களாய் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே தேவ தயவினாலும் தேவ கிருபையினாலும் நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஐசையா chapter 35 verse 1. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து, wilderness and dry land and desert, இந்த மூன்றையும் கர்த்தர் செழிப்பாக மாற்றுவேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த மாதம் நமக்கு கர்த்தர் செழிப்பின் மாதமாய் மாற்றி தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரத்திலே ஏன் நமக்கு செழிப்பு அற்று போகிறது, நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற செழிப்புகள் நீங்கி போவதற்கு, நம்ம விட்டு மாறிப்போய் வறட்சி வருவதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து கேட்டோம். நம்முடைய பொல்லாப்பு, நமக்குள்ள இருக்கிற தீட்டு, நாம் தேவனுக்கு செழிப்பான நிலவரத்தில் தேவனுக்கு ஊழியம் செய்யாமல் போனதுனாலே நாம் செழிப்பு இழந்து போயிருக்கிறோம், நஷ்டப்படுத்துகிறோம் என்று கேட்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு முந்தின வாரம் 6ஆம் தேதி நாம் பிரசங்கத்தில் கேட்டோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அது அப்படியே இருக்கும். வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். உன்னதத்தின் ஆவி, உன்னதத்தின் பலன், உன்னதத்தின் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னதமானவருடைய சாட்சி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பவர் ஃப்ரம் த ஹை, mercy of the most high, உன்னதமானவருடைய தயவு, இதெல்லாம் நமக்கு வேணும் என்று கேட்டோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய ஜீவியத்திலே உன்னதமானவருடைய பலனும் உன்னதமானவருடைய தயையும் உன்னதமானவருடைய கிருபையும் நமக்கு இருக்குமானால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் மேலே என் மேலே இந்த உன்னதமானவருடைய தயை இருக்குமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னதமானவருடைய ஆசீர்வாதம் இருக்குமானால் நீங்கள் நானும் செழிப்புள்ளவர்களாய் மாறுவோம் என்பதை கேட்டோம். இந்த வாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னொரு அதனுடைய தொடர்ச்சியான ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அபிஷேகத்தினாலே ஒரு செழிப்பை தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அபிஷேகத்தினால் வருகிற செழிப்பை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 9வது வசனம், Psalms 65 verse 9. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதையில் நெய்யாய் பொழிகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சங்கீதக்காரன் ஒரு அனுபவத்தை சொல்லுகிறான். என்ன அனுபவம் என்றால், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் நீர் அதை செழிப்பாக்குகிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பூமியை விசாரித்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறாராம். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை செழிப்பாக்குகிறாராம். அப்படியானால் சங்கீதக்காரன் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறான், தண்ணீர் நிறைந்த தேவ நதி. அப்படியானால் நமக்குள்ளே இந்த நதியின் அனுபவம் தேவையாயிருக்கிறது. இந்த நதியின் அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோமானால், இந்த நதியினாலே நிரப்பப்படும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய ஜீவியம் செழிப்பாய் மாறும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நதியை குறித்து 46ஆம் சங்கீதத்திலே Psalms 46 அங்கே படிக்கும்போது
நமக்கு ஒரு நதி உண்டு என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். verse 4, Psalms 46 verse 4 and 5. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இது தேவ நதி. இது உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கிற நதி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. தேவன் அதற்கு அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இந்த நதிக்கு ஒரு நதி உண்டு என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 65ஆம் சங்கீதத்தில் நான் வாசித்தது போல தண்ணீர் நிறைந்த தேவ நதி, தேவ நதி என்று சொல்லுகிறான். இது தேவ நதி, அதுதான் சந்தோஷிப்பிக்கிற நதி. தேவ ஜனத்தை, தேவனை, அதில் வாசமாயிருக்கிறவர்களை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னதமானவருடைய வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கிறதாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதோடு மாத்திரமல்ல, இந்த நதிக்கு இன்னொரு பெயரை சங்கீதக்காரன் கொடுக்கிறான். 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், Psalms 36 verse 8. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்க்கிறீர். இந்த நதிக்கு பேரின்ப நதி அப்படின்னு ஒரு பெயர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நதி இருக்கிறது, அது தேவ நதியாயிருக்கிறது, அது பேரின்ப நதியாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, இந்த நதிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பேரின்ப நதி, தேவ நதி மாத்திரமல்ல, இது சமாதானத்தின் நதி என்று கூட சொல்லலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, ஐசையா chapter 48 verse 18, அங்கே படிக்கும்போது, உன் சமாதான நதியை போல ஓடும், உன் சமாதான நதியை போல ஓடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் கற்பனையை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும். இதே வார்த்தையை 62ஆம் அதிகாரம், ஏசாயா 66ஆம் அதிகாரம் chapter 66 verse 12, அங்கே படிக்கும்போது 66:12, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவரிடமாய் பாயும்படி செய்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை நதியை போல ஓடி வர செய்கிறாரா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நதி எங்கே இருக்கிறது? உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்திலே, புக் ஆஃப் ரெவலேஷன் chapter 22 verse 1, அங்கே படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். இது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பேரின்ப நதியினால் அதை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை செழிப்பாக்குகிறீர். உங்க ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் இந்த நதி பாயணும், இந்த நதி ஓடி வரணும். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து வருகிற நதி, சமாதானத்தின் நதி, தேவ நதி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பேரின்ப நதி, தேவனுடைய ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கிற அந்த நதி. இந்த நதி நமக்குள்ளே பாய்ந்து வரும்போது நம்முடைய வறட்சி எல்லாம் மாறி நமக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகுமாம், நமக்குள்ள ஒரு செழிப்பு உண்டாகுமாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 47ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது எசேக்கியேலுக்கு தேவன் ஒரு அனுபவத்தை சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை படிக்கும்போது இதை நாம் அனுபவமாக்க ஆசிப்போம். எசேக்கியேல் chapter 47 verse 9, சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கிற ஜீவ பிராணிகள் பிழைக்குமாம். ஒரு பிழைப்பு உண்டாகிறது. இரண்டாவதாக, அங்கே
ஜீவ பிராணிகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன நடக்குது, பிழைக்கிறது மாத்திரமல்ல, ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். வெகு ஏராளமான மச்சம், ஒரு பெருக்கம் உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது. இந்த நதி எங்கெல்லாம் பாய்கிறதோ, இந்த நதி போகிற இடத்துல எல்லாம் ஒரு ஜீவன், நதி பாய்கிற இடத்துல ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெருக்கம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆரோக்கியம். இந்த அனுபவம் எல்லாம் வேணும்னா உங்களுக்கு எனக்கும் இந்த பரிசுத்த ஆவியாகிய நதி, ஜீவ நதி உங்களுக்கு எனக்கு தேவை ஐயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த நதியின் அனுபவத்தை இந்த கால வேளையில நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, அந்த நதியினால் என் தாகத்தை தீர்ப்பீராக, பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்ப்பீராக, தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் என்னை செழிப்பாக்குவீராக. உன்னதமான வாசம் செய்யும் ஸ்தலத்தை அந்த தண்ணீர், ஆண்டவரே, அந்த நதி சந்தோஷிப்பிக்கிறதே. இந்த அனுபவங்கள் எல்லாம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த ஜீவ நதி போகிற இடத்திலெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகிறது, செழிப்பு உண்டாகிறது. எனக்கு அந்த நதியின் அனுபவத்தை தாரும், இந்த நதியின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று நீங்களும் நானும் கேட்போமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதை தான் இயேசு சுவாமி இந்த பூமியில ஜீவிக்கும் போது யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 38ஆம் வசனத்திலே, John the Gospel chapter 7 verse 38, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 37 and 38. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நதி ஓடும் என்று சொல்லாமல் நதிகள் ஓடும் என்று சொன்னார். உனக்குள்ள அந்த பேரின்ப நதி, ஜீவ நதி, சமாதான நதி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னதமானவர் வாசமணுகிற ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கிற நதி. இந்த நதியெல்லாம் சுத்தமான ஜீவ நதி. இது உனக்குள்ள ஓடி வர வேண்டுமானால் நீ கர்த்தரை விசுவாசிக்கணும். இது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற அனுபவத்தை குறித்து இயேசு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 39ஆம் வசனத்திலே, John the Gospel chapter 7 verse 39, தம்மை விசுவாசிக்குள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இயேசு பரமேறி போகாதிருந்ததினாலே பரிசுத்த ஆவி ஊற்றப்படவில்லை. ஆனால் தான் சீசரிடத்தில் அடிக்கடி சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவால் உங்களிடத்தில் வரா என்று சொன்னார். அப்படியானால் இயேசு பரமேறி போகல, பிதாவினிடத்தில் போகல, அவர் இன்னும் மகிமைப்படல. ஆனபடினால்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற, அடைய போகிற அபிஷேகத்தை குறித்து சொன்னார். விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஒன்று மாத்திரம் இந்த வசனங்கள் மூலம் நமக்கு தெளிவாய் விளங்குகிறது. உன்னையும் என்னையும் செழிப்பாக்குறது பணமோ பொருளோ அறிவோ படிப்போ இல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே பாய்ந்து வருவாரானால், பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்மிலே இறங்கி வருமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த அபிஷேகம் உங்களை என்னையும் செழிப்பாக்கும். அதை தானே கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அப்படி இருக்கும். உன்னதத்திலிருந்து ஆவி, ஏசாயா 32:15 படித்தோமே, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது வயல்வெளியாய் நாம் மாறுவோம். காடுகள் வயல்வெளியாய் மாறுமாம். செழிப்புள்ள ஜீவியம் உண்டாகும். வறண்ட நில வனாந்தரம் எல்லாம் செழிப்பாய் மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஆண்டவரே, அந்த நதியின் அனுபவத்தை எனக்குள்ள ஊற்றும் ஆண்டவரே. அந்த நதி எனக்குள்ள பாய்ந்து வரட்டும் ஆண்டவரே. அந்த நதி எனக்குள்ளே கத்த ஊடுருவி பாயட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவ நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லனுமே. கேட்கலாமா? ஜீவநதியே எங்கள் மத்தியில் பாய்ந்து செல்லனுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறனுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறனுமே. ஜீவநதியே
எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லணுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லணுமே. மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எங்கள் உள்ளத்தில் பாய்ந்து செல்லணுமே. ஆசையாய் கேட்போம், ஆசையாய் கேட்போம். ஜீவநதியே, பேரின்ப நதியே, சமாதானத்தின் நதியே, சுத்த ஜீவ நதியே, உன்னதமானவர் வாசம் செய்யும் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற நதியே, விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவ நதியே, எனக்குள்ளே பாய்ந்து வா, என் குடும்பத்தில் பாய்ந்து வா, என் சபையில பாய்ந்து வா. இந்த அபிஷேகம் என்னை செழிப்பாக்கட்டும், உன்னதத்தின் ஆவி என்னை செழிப்பாக்கட்டும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த செழிப்பின் அனுபவத்தை நாம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வோம். யோபு தன்னுடைய அனுபவத்தை குறித்து சொல்லும்போது 2 இடங்களிலே யோபு தன் அனுபவத்தை சொல்லுகிறார். இந்த தண்ணீரினாலே, இந்த தேவ நதியினாலே, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் அவனை செழிப்பாக்கினதை குறித்து 2 இடங்களிலே சொல்லுகிறார். யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வேதத்தை திருப்பும் போது 14ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம் 7 முதல் 9 வரைக்குள்ள வசனங்களை பார்ப்போம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே படைதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல் கிளைவிடும். மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான். மனுபுத்திரன் ஜீவித்த பின் அவன் எங்கே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மரத்தை குறித்தாகிலும் ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? மரத்தை குறித்தும் மனிதனை குறித்தும் ஒப்பிட்டு பேசுகிறான். இந்த மரத்தினுடைய வேர் பழைதாகி அதனுடைய அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேர் பழைசாயிட்டு அடிக்கட்டை மண்ணிலே செத்து போயிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது வெட்டி போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திரும்ப தழைக்கும், இளங்களை போல துளிர்க்கும். தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல விடும். தண்ணீரின் வாசனை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தண்ணீருடைய வாசனைக்கே செத்து போய் கிடக்கிற, மக்கி போய் கிடக்கிற, ஜீவன் இல்லாமல் இருக்கிற இந்த மரம் தண்ணீரின் வாசனையினால் துளிர்த்து இளம் மரம் போல தழைக்குமா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு மரத்தை குறித்து அழகாய் யோபு சொல்லுகிறார். தண்ணீரின் வாசனை, அந்த செத்து போன அடிக்கட்டை, செத்து போன வேர், அழுகி போன வேர், இல்லாமல் போன அந்த மரத்தை துளிர்க்க செய்கிறதானா? அருமையான தேவ சகோதரா சகோதரியே, இந்த காலை வேளையில உன் ஆத்துமாவிலே நீ பலன் இல்லாமல் மரித்து போய் உன் அடிக்கட்டை செத்து போனதாக வேறற்ற ஜீவியம் செய்கிறவனை போல இருப்பாயானாலும் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய தண்ணீர் அங்கே வந்தபடியினால் ஏராளமான மச்சங்கள் உண்டாகும். அங்கே தண்ணீர் போகும் இடமெல்லாம் ஜீவ பிராணிகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். உனக்கு ஒரு பிழைப்பை தரும்படி, உனக்கு ஒரு பெருக்கத்தை தரும்படி, உனக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரும்படி இந்த தண்ணீரை கூப்பிடுவாயாக. ஜீவநதியே எனக்குள்ளே பாய்ந்து வா, ஜீவநதியே எனக்குள்ளே பொங்கி வா, ஜீவநதியே, பேரின்ப நதியே எனக்குள்ளே இறங்கி வா, பரிசுத்தாவின் அபிஷேகமே எனக்குள்ளே இறங்கி வரட்டும் என்று நீ கூப்பிடுவாயாக. இந்த அபிஷேகம் உனக்கும் எனக்கும் அண்டும் பெரும் பிரியமானவர்களே, உன்னை வனாந்தரத்தை, உன்னை வறண்ட நிலத்தை, உன்னை கடுவெளியை மாற்றி உன்னை செழிப்பாக்க போதுமானதா இருக்கிறது. இப்பொழுதே இந்த அபிஷேகத்துக்கு இடம் கொடுப்போமாக. இப்பொழுதே இந்த பரிசுத்தாவிக்கு இடம் கொடுப்போமாக. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே,
என்னை ஆனந்த தைலத்தா அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. இன்னொரு இடத்துல யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது 19-20 வசனங்கள். புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 29 verse 19 and 20. என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்து என் இளங்கலையின் மேல் பனி ராமுழுதும் தங்கியிருந்தது. என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. 18ஆம் வசனத்திலே, என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன், என் நாட்களை மணலத்தனையாக பெருக பண்ணுவேன் என்றேன். என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மரித்து போவேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்ன நடந்ததாம்? என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. என் வேர் தண்ணீரின் ஓரமாய் படர்ந்தது. இல்லாவிட்டால் தண்ணீரை, என் வேர் என் தண்ணீரை தொட்டது, தண்ணீர்கள் என் வேரை தொட்டது. அதனால என்ன நடந்தது தெரியுமா? என்னுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகிமை செழித்தோங்கினது. எனக்கு இருந்த மகிமை செழித்தோங்கினது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதே யோபு 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அங்கலாய்க்கிறான். சென்று போன மாதங்களிலும் தேவன் காப்பாற்றி வந்த நாட்களில் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சீர் இப்பொழுது இருந்தால் எனக்கு நலமாயிருக்குமே. நான் எப்படிலாம் மாறிட்டேன் சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்கிறான். ஆனால் நான் மரித்து போவேன் என்று நினைத்தேன். என் வேர்கள் தண்ணீர்களிலே படர்ந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்ணீரின் ஓரமாய் படர்ந்தது. இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவி என்னை தொட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20ஆம் வசனத்திலே, என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் பலன் புது பலன் கொண்டது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தாலே, பரிசுத்தாவின் வல்லமையினாலே உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு புது பலன் உருவாகட்டும். இழந்து போயிருக்கிற, கெட்டு போயிருக்கிற, அழிந்து போயிருக்கிற, நான் செத்து விடுவேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு, என் சீர் போயிட்டு, எனக்கு இருந்த கனம் போயிட்டு, எனக்கு இருந்த மகிமை போயிட்டு. பரிசுத்த ஆவியானவர் உன்னை திரும்ப உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். உன்னை ஆவியானவர் உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். இடம் கொடுப்பாயா? இடம் கொடுப்பாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த நதி உன்னை தொட, இந்த நதி உன்னிலே பாய, இந்த அபிஷேகம் உனக்குள்ளே நிரப்பப்பட 65ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே கேட்டது போல, தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் செழிப்பாக்குகிறீர். எனக்குள்ளே அந்த தண்ணீர் நிறைந்த தேவ நதி பாய்ந்து வரட்டும். அந்த நதி என்னை சந்தோஷிப்பிக்கட்டும். அந்த பேரின்ப நதி என் தாகத்தை தீர்க்கட்டும். தேவ நதி என்னை உயிர்ப்பிக்கட்டும். ஜீவ நதி எனக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும். ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுப்போமா? நதியினால் நிரப்பப்படுவோம், உயிர்ப்பிக்கப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியாளை தாழ்த்துகிறோம். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் செழிப்பாக்குகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியத்திலும் ஒரு நதியின் அனுபவம் உருவாகட்டும். ஒரு தண்ணீர் நிறைந்த தேவ நதியின் அனுபவம் உருவாகட்டும் ஆண்டவரே. அந்த நதி பாயட்டும் ஆண்டவரே. விசுவாசிக்கிற உள்ளத்தில் ஜீவ நதி பாய்ந்தது போல பாயட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறவர்களா எங்களை மாற்றும். அப்போஸ்தலர் 13
கடைசி வசனத்திலே சீஷர்கள் பரிசுத்தாவினாலும் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டார்கள் படிக்கிறோம். நாங்கள் இந்த நதியினால் சந்தோஷப்பட, நிரப்பப்பட, தாகம் தீர்க்கப்பட உதவி செய்யும். அப்போஸ்தலர் 13:45-50 படிக்கும்போது அவர்கள் நிந்திக்கப்பட்டார்கள், அவமானப்பட்டார்கள், தேசத்தை விட்டு தூர புறம்பாக்கப்பட்டார்கள். ஆனால் ஆவியிலே நிரம்பினார்கள். சூழ்நிலைகள், அவமானங்கள், நிந்தைகளை நாங்கள் பார்க்காதபடி ஆவியிலே நிரம்பி, அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு, தேவநதியால் நிரப்பப்பட்டு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். கிருபை எங்களை தொடரட்டும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.